மசாலா பை ₹120 அதாவது நீங்க ₹120 கொடுத்தீங்கன்னா வாரம் வாரம் நான் வந்து கம்பெனி வந்து 12 வருஷம் ஆயிடுச்சு. 12 வருஷம் போல பண்றாங்கிறதுக்காக ₹12 ஒரு பிளான் கொடுக்கும். வெறும் ₹12 கொடுத்தீங்கன்னா இன்னொரு எவ்வளோ டீ ₹12 இல்லையா 10 ரூபா கடை இல்லையா நீங்க எப்படி வச்சுக்கீங்க எல்லாமே ஊருக்கு போனோம்னா 5 கிலோமீட்டர் எல்லாமே நம்ம ஒரு பெரிய கைத்தறி கொடுக்கலாம். நம்ம கம்பெனியோட வரலாற்றுல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மக்கள் பல கொஞ்சம் எல்லாமே சிட்டிக்குள்ள இருக்காங்க. சம்பாதிச்சிருக்கான் அதான் ஒரு கவலையா இருக்கு. ஏன்னா சம்பாதிச்சுன்னு கொடுத்துருக்கோம். சில பேரை நம்ப மாட்டீங்க. போன ஏலமலை சார் வந்தார் மீட்டிங். ஏலமலை எல்லாம் தெரியுமா? அதான் மச்சான் தெரியுமா? ஆளு வராங்க போயிருக்காங்க. ஆயம்மா வந்தாங்க கோல்டு வாங்கினாங்க. அந்த மாசம் நம்புவீங்களா? போன வாரம் வந்து ரிப்போர்ட் மேட்ச் மீட்டிங் செவ்வாய்க்கிழமை தீபாவளி மீட்டிங் பொழுது அம்மா வந்தாங்க. ஒருத்தர் எவ்வளோ கிராம் 30 கிராம் டைம் பார்த்தீங்களா? ஒரே ஒருத்தர் 30 கிராம் போட்டு கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் குடுக்கல் ஆகணும். அவருக்கே 30 கிராம் வந்துச்சு. அவருக்கே வந்துச்சு. அப்போ சந்தோஷம் தான். எங்களுக்கு ஒரு பிரச்சனை பழைய துணியே போய் சேர்ந்துல அது வேற அது குடுக்கல் மேடம். அவர் குடுக்கல பத்தி சொல்றேன். அந்த மாதிரி குடுத்தவங்களுக்கே நம்ம கொடுக்கும்போது கஷ்டமா இருக்கு. பஸ்ஸே வரல சினிமா தான் கேள்வி பண்ணுறாங்க. உண்மையாவே அவர் நம்பல. என்ன பஸ்ஸே வரல ஒரு ஊருக்கு அப்படின்றது. நடந்து எல்லாம் செய்யறேன்னு சொல்லுவாங்க. அது முடிச்சுன்னா அதோட விட்டுடுவாங்க. எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆமா சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஒரு பல பேர் சேர்ந்துதான் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் சாமி கொடுக்கலாங்க. யார் சாமி கொடுக்க மாட்டாங்க. அப்ப நான் கரெக்டா உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? எங்களுக்கு கொடுத்தாங்க சாமி சொல்லுவீங்களா? பாட்டி சொல்றது கரெக்ட் தானே? இல்ல கண்டிப்பா கரெக்டா கொடுக்கலாம். இதை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? சாப்பிடுவீங்களா? ரொம்ப சந்தோஷப்படும். அவ்வளோ மக்கள் அவங்க கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க. நாலு பேருக்கு சொல்லுவீங்கல்ல, அதான் விஷயம். அதெல்லாம் ₹12 நீங்க கொடுத்துருக்கீங்க. அது முடிஞ்சு போச்சு. இதை விட்டுருங்க. இதுக்கப்புறம் யாரும் கிடையாது. நீங்க எதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தான். கொடுக்குற உங்களுக்கு கிடையாது. யாருக்கு உங்களுக்கு பண்ணிவிட்டா பஸ் போல ரோடு போல ஆசீர்வாதம் இல்லையா? அந்த மாதிரி அவங்க தான் போராடி எங்க ஊர் நான் கொடுத்து அவங்க போறாங்க. அவங்க கைது இருக்கலாமா? வெங்கடம்மாவும் இந்த தமிழம்மா இவங்க அவங்களுடைய என்ன சொல்றோம் லீடர். இந்த மாதிரி வந்து சண்டை போச்சுலே போச்சு. நான் போலாம போயிடாங்க. இவங்களாம் நான் கிளம்பிச்சேன்னு வந்தேன். என்னை விட்டு போயிட்டாங்க. படுத்து எப்படின்னா போ ஒரு கொடுத்தா கொடுக்க மாட்டியா? குத்தி அவங்களோட சண்டை உங்களுக்காக பயன்படுது. அதனால வந்து பிளான் வந்து ஆமா பிளான் சொல்ல கேளுங்க. சரியா புரியுதா? பிளான் ₹12 நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா சரிங்களா? கம்பெனி 12 வருஷம் சொன்னாங்க. ₹12 மதிப்புள்ள ஏதாச்சும் ஒரு பொருள் ஊருலா டீ தூள் காஃபி தூள் எல்லாருக்கும் பயன்படுத்தும் தானே? ரூபாய் ₹10 வாங்கி கடையில அந்த மாதிரி ஏதாவது பொருள் கிடைக்கும். 12 வாட்டி கிடைக்கும். லாபமா நஷ்டமா? லாபம் தான். லாபம் லாபம் ஒன் டைம் வந்து 11 டைம் சும்மா தானே பண்றீங்க. ஒரு பிஸ்கட் பாக்கெட் ₹10 போயிடுச்சு. நீங்க 12 வாரம் அப்ப 11 வாரம் ஃப்ரீயா தான் இருக்குது. தெரியல. வாரம் பிஸ்கட் பாக்கெட் அது தண்ணி பாட்டில். நான் சொல்றேன் ஃப்ரீயாவே கிடைக்கலன்னு கேக்குறேன். நான்
ஒரு இதாக கொடுக்குறோம் ஃப்ரீ நல்லா திருப்பி வேறு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் 12 ரூபா கொடுக்குறீங்க. எதுக்காக கொடுக்குறீங்கன்னு சொன்னால் எங்கள் கம்பெனி வந்து நம்ம வந்து விளம்பரப்படுத்துவோம். இப்போ ஊரில் வந்து தெரிஞ்சா கம்பெனி பேர் தெரியுமா? ஊரில் தெரியாது. புதுசா வந்து தப்பு நான் சொல்லுவேன். ஆனால் கம்பெனி பேர் வாயில் வருமா இருந்தது ஆஸ்க் சொல்லுவேன். ஆஸ்க் ஏஎஸ்கே ஏஎஸ்கே சொல்லுவாங்க. 1000 ரூபா சொல்லுவாங்க. ஓகே சந்தோஷம். அதனால தான் கம்பெனி பேர். ஒரு வீட்டில் யாரா ஃபோன் கீழே வச்சுருந்தாங்கன்னா பட்டன் ஃபோன் கிடையாது, ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தாங்கன்னா அது யூடியூப்ல போய் போட்டு பார்க்க சொல்லுவாங்க. பசங்க பேரம் பேசி இப்போ எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சாங்க. இவங்க 1000 பார்த்துட்டு டிவிலாம் விட்டுருந்து நியூஸ் பார்க்குறது யாரும் விளம்பரம் போட்டு அந்த பக்கம் போட்டு சண்டே ஸ்டெப்பு பார்க்குறாங்க என்ன பண்ணுங்க. ஆனால் அந்த மாதிரி போயிட்டு தெரியாது. அதாவது வந்து பார்த்து நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே பார்க்கலாம் யூடியூப்ல. நான் 10 வருஷமா எங்கே சைட்டு போட்டோம், என்னென்ன மீட்டிங் வச்சிருக்கோம், எங்கே கொண்டு போனோம், ஒரு தீபாவளி ஈஸியாக சட்டு கொடுக்குவாங்க, சந்தோஷப்படுத்துவாங்க. நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். கம்பெனி விளம்பரம் பண்ணுறதுக்காகவும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்குள்ள கொண்டு வரதுக்காகவும் நீங்கள் பெனிஃபிட்டாக தான் நான் பிளான் போட்டோம். அதனால் 12 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா இதாக கிடைக்கும். புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு 12 ரூபா கொடுத்தீங்கன்னா 12 ரூபா மதிப்புள்ள 12 ரூபா கிடைக்காது. அதாவது 10% சர்வீஸ் சார்ஜ் கொடுத்துருவாங்க, 10% வந்து அட்மிட் பண்ணுறாங்க, 20% போயிடும். 12 ரூபா 20% வந்து பார்த்தீங்கன்னா 9 ரூபா 60 காசு நம்ம வரும். சரிங்களா? நம்ம ரவுண்டாக 10 ரூபாய் ஒரு பொருள் கொடுக்கணும். அப்போ லாபம் தானே. 12 வாட்டி கிடைக்கும். இது ஒரு பிளான். 120 ரூபா கொடுத்துருங்க யாராச்சும் வச்சுருக்கீங்களா? 120 ரூபா கொடுத்தீங்கன்னா 12 வாரத்துக்கு வரும். அது 12 நாளைக்கு ஒரு வாட்டி, இது 12 வாரத்துக்கு வரும். வாரம் 120 ரூபாய்க்கு ஓகேங்களா? ஒரு வாட்டி 120 ரூபா கொடுத்தீங்க, உங்களுக்கு 12 வாட்டி 120 ரூபா வரும். 120 ரூபா நாங்கள் திருப்பி கொடுக்கும்போது அதில் 20% பிடிச்சிருவாங்க. தெரியுமா? டிடிஎஸ் தான் சொல்லுவாங்க, டாக்ஸி ஜிஎஸ்டி எல்லாம் பிடிச்சிட்டு 96 ரூபா கையில் சேரும். ஆனால் எங்கள் நேரத்தில் 120 ரூபா தான். இப்போ 96 ரூபா ஒரு வாரம் சொல்லிட்டு 12 வாரத்துக்கு வரும். இது நஷ்டம் தானே? கஷ்டம் தான். கஷ்டம் தான். ஐயோ அம்மா தாயே எந்த பண்ணீங்க பண்ணு வரீங்க கம்பெனி கஷ்டம் நல்லா தெரிஞ்சுது. சரிங்களா? 96 ரூபா கிடைக்கும் உங்களுக்கு வாரத்துக்கு 12 வாரம் கிடைக்கும். லாபம் தானே. சரிங்களா? இது ஒரு பிளான் இருக்குது. நாளைக்கு சரிங்களா? இதுதான் இந்த பிளான். அதனால இது வந்து 96 ரூபா உங்களுக்கு வாரம் 12 வாரம் ஸ்டார்ட் ஆகும். ரெகுலராக வந்துடும். உங்களுக்கு அக்கௌண்ட் என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா அவங்கள்ட்ட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தா அக்கௌண்ட் நம்பர் ஜிபேல போட்டுருவாங்க. இல்லை இந்த கையில் காசாக கொடுத்துருன்னா அவங்க மேடம் அவங்க போயிடும் காசு, அவங்க வந்து ஊரில் கொடுத்துருவாங்க. இல்லை நீங்கள் வந்து வாங்கிக்கணும். அது எப்படி சொல்லி பேசிங்க. சரிங்களா? அது வந்து ஆட்டோமேட்டிக்காக செஞ்சிடும். வாரம் வந்துடும். சரிங்களா? என்ன மேடம் புதுனா சரியா? தம்பி மேடம் எப்போ கொடுக்க போறீங்க? புதுனா சனியா? புதன்கிழமை கொடுத்துடலாம் சார். இதெல்லாம் ஒரு வாரம் கொடுத்துக்கலாம். சனிக்கிழமை வருவோம். புதன்கிழமையும் கொடுத்துட்டா நான் அதான் ஒரு நாள் புதன் வச்சுக்கலாம். புதன்கிழமை சாயந்தரமான உங்ககிட்ட வந்துடும். இவங்க மொத்தமாக இருந்தாலும் சரி, ஒரு வீடு மொத்தமாக சேர்ந்துருக்கும். சரிங்களா? அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 2 பிளான் தான் இப்போ நீங்கள் சேர்ந்துருக்கு. கரெக்டுங்களா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? சிம்பிளா இதெல்லாம் சிம்பிளா தான் இருக்கும். இது புரிஞ்சாங்களே, இதெல்லாம் சந்தேகம் இல்லையே, குழப்பம் இல்லையே. சந்தோஷம். எதுக்காக அந்த பிளான் போனால் என்ன சொல்ற மாதிரி எல்லாரும் பெனிஃபிட் ஆகணும், கம்பெனி விளம்பரம் ஆகணும். ஏன்னா நீங்கள் யோசிப்பீங்களே, இது 100 ரூபா வாங்கலாம், என்ன 12 வாரம் கொடுக்கலாம், 500 ரூபா ஒரு பேக் பண்ணி நிறைய வீட்டு வச்சு நமக்கு வந்து மக்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யாராச்சும் கிடையாது. அதனால வந்து நீங்கள் அடுத்த விஷயம் பண்ணுறதுக்கு நான் பண்ணிட்டே இருந்தா நம்ம கூட தொடர்பு இருப்பீங்க. அடுத்த ஒரு மீட்டிங் சொல்லுவோம், நல்ல விஷயம் கூப்பிடுவோம், வருவீங்க போவீங்க. அடுத்த விஷயம் எதனா பண்ணுறது காட்டுவீங்க, சேருவீங்களா? ஒழுங்காக கொடுத்தா இருப்பாங்க அப்போ சேருவீங்க. கொஞ்சம் கூட கொடுத்தா போதுமா? போட்டு போட்டாங்க அப்படின்னா யாரோ கட்டிருக்கீங்க எல்லாம் கட்டாங்க சொன்னாங்க. கூப்புங்க எல்லாம் கையில் எல்லாம் கேட்டுக்கலாமா? சார் சொல்றதுதான் மூலையில ஏறணுமா, நீ சொல்றதெல்லாம் ஏறாதான். யார் பார்த்தோம் இன்னமா பார்த்தோம் அப்படி இன்னமா மூலிமா சார் நம்ம மாதிரி ஃபாலோ பண்ணல. ஒன்றும் பிரச்சனை. நம்ம என்ன சொல்லுவோம் அதான் சொல்லுவாங்க. அதுதான் சொல்றேன், நம்பிக்கை இருக்காங்க. அவங்க
கரெக்டாக கொடுக்கும்போது நான் பார்த்து போயிடுச்சு சரிங்களா. இப்போ பிளான் இதுதான், அதனால் ஒரு பிளான் இருக்குது. இதுக்கப்புறம் சில பிளான்லாம் இருக்குது, நான் சொல்கிறேன் கேட்டு வச்சுக்கோங்க. விருப்பம் தான் நீங்கள் சேரலாம், இல்லை யாராவது ரெஃபர் பண்ணலாம். அதுலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டே வாங்க. ஒரு 4 வாரம் 5 வாரம் 10 வாரம் எப்போ வாங்கிட்டு உங்களுக்கு திருப்தி வரும். ஓகேப்பா உண்மைதான்ப்பா. சில பேர்